நம்ம ரூபி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ இதை பார்ப்போம். ரூபி இன்ஸ்டாலேஷன் நான் கூகுள் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு லிங்க் வருது இன்ஸ்டாலிங் ரூபின்றது. இங்கே வந்து ரூபி ஒஃபிஷியல் டாக்ஸ் வந்திருக்கேன். இன்ஸ்டாலிங் ரூபி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வே இருக்குது. ஒன்று வந்து பேக்கேஜ் மேனேஜ் சிஸ்டம், அதாவது டெபியன், உபுண்டு, சென்டோஸ், ஃபெடரா, ஜென்டூ, ஆர்ச் லினக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓஎஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கேஜ் மேனேஜ் சிஸ்டம் இருக்குது. உபுண்டுல வந்து ஏபிடி கிட் இருக்குது, ஃபெடராவில் வந்து ஆர்பிஎம் இருக்குது, ஜென்டூலையும் ஆர்ச் லினக்ஸ்லையும் பேக்மேன் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கேஜ் மேனேஜ் சிஸ்டம்லேயும் இருக்குது. நீங்கள் ரூபி டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சோர்ஸ்லேருந்து பில் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும்னா அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாலர்ஸும் இருக்குது ஒரே ஸ்டெப்பில் பில் பண்ணுறதுக்கு. இப்போ மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ரூபியை மேனேஜ் பண்ணணும். அதாவது இப்போ ரூபி 1.9 வந்துருச்சு, நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்தது ஒரு 2 வருஷம் முன்னாடி தான். இப்போது திருப்பி 2.20 வந்திருக்கு. சில அந்த வேர்ஷனில் வந்து என்னென்னா நிறைய இது வந்து டெப்ரிகேட்டடாக, அதாவது நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி மாறி இருக்கும், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் நம்மளோட பழைய ப்ராஜெக்ட்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பழைய ரூபி வெர்ஷனில் டிபெண்ட் ஆகிருக்கும். அதனால் நம்ம சிஸ்டமில் 2-3 ரூபி வெர்ஷன்ஸ் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால் வந்து மேனேஜர்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்பிஎம், ஆர்பிஎன்பி, சிஹெச் ரூபி, உரு எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரூபி மேனேஜர்ஸ். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு பேக்கேஜ், ஒரு ரூபி மேனேஜர் வச்சு எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இதில் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ரூபி மேனேஜர்ஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போது எனக்கு வந்து சிம்பிளாக இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணனா என்னோடய சிஸ்டம், என்னோடது வந்து உபுண்டு, அதனால் வந்து இது இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிடும். பட் நான் அதை ட்ரை பண்ணலை. ரெக்கமெண்டட் வே வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டாலர், ஏதாவது ஒரு மேனேஜர் வச்சு இன்ஸ்டால் பண்ணுறது தான். இப்போ ஆர்பிஎம் எல்லாம் ரொம்ப குவைட் பாப்புலர். நான் வந்து ஆர்பிஎன்பி தான் யூஸ் பண்ணுறேன். ஆர்பிஎன்பி வந்து ஒரு ஸ்விட்ச் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் ஆகும். இன்ஸ்டாலேஷனுக்கு ரூபி பில்ட் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எனிவே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஆர்பிஎன்வியை புது டேப்பில் ஓப்பன் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் பேஜில் போனோடனே ஆர்பிஎன்பி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த ஸ்டெப்பை காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். எல்லாம் சும்மா காப்பி பேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் ஏற்கனவே நான் பண்ணதுனால நான் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் வராது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இது பண்ணுறேன். அதெல்லாம் பண்ணியாச்சா. அடுத்து வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஷெல்லை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் எஃபெக்ட் ஆகும். அப்புறம் வந்து இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன்னு செக் பண்ணதுக்கு டைப் ஆர்பிஎன்வின்னு இந்த மாதிரி இதாக வரணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிஎன்வி எல்லாம் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரூபி பில்டை ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா ரூபி பில்டு வச்சு தான் நம்ம ரூபி வெர்ஷன்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். ரூபி பில்டு பேஜுக்கு போயாச்சு. இங்கே வந்து இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்வி இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம் நம்ம இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ரூபி பில்டும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூபி இன்ஸ்டாலேஷன். இப்போ எப்படி ரூபி இன்ஸ்டாலேஷன்னா எப்படி செக் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரன் டு சி எ லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ரூபி வெர்ஷன் ரன் திஸ் கமாண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ரன் கமாண்ட் போடுறேன். இவ்வளோ ரூபி வெர்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ரூபி வெர்ஷன்ஸ் தாங்க. ஒரு டைப் ஆஃப் ரூபி வெர்ஷன்ஸ் பாருங்கள். 1.8 இருக்குது. 1.8, 1.9, கடைசியாக வந்து 2.20. இதுதான் 2.20 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். அது வரைக்கும் இருக்குது. இது வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இதுதான் இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன். அதாவது இந்த வீடியோ எடுக்கும்போது இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இது வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோதான் சிம்பிளாக ரூபி வெர்ஷன் ரூபி இன்ஸ்டால் பண்ணுறது. ரூபி 2.20 இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நான் ஆர்பிஎன்வி வச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஆர்பிஎன்வி இன்ஸ்டாலேஷனில் வந்து ஃபஸ்ட்டு 2-3 ஸ்டெப் பண்ணிட்ட அப்புறம் உங்கள் ஷெல்லை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் இதை டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது அவுட்புட் வரணும். ஆர்பிஎன்விஎஸ் இல்லாட்டி பார்த்தோ இல்லாட்டி ஃபங்க்ஷனோ அப்படி ஏதாவது வரணும். அடுத்து வந்து ரூபி பில்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு ஏற்ற ஒரு ரூபி வெர்ஷனை வந்து இந்த கமாண்டை வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். அவ்வளோதான். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி தான் வந்து ரூபியை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. நீங்கள் ஆர்விஎம் வச்சும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஆர்விஎம் டாக்ஸில் போய் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணலாம். நான் இப்போது ஆர்பிஎன்வி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கு காமிச்சேன். எனவே இந்த ரூபி இன்ஸ்டால் பண்ணும்போது அது கூடவே நிறைய டூல் வரும். அதில் ஒன்று வந்து ஐஆர்பின்ற ஒரு ரூபி இன்ட்ராக்டிவ் ஷெல். அதே மாதிரி மினி டெஸ்ட்ன்ற ஃப்ரேம் ஒர்க்கு கூடவே வரும் நீங்கள் ரூபி இன்ஸ்டால் பண்ணும்போது. அதனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை பார்த்துக்கோங்க. அது இல்லை. ஓகே, பை.